நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா 2026 ஆண்டு ஓகே பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி இன்றைய தினம் அந்த 2வது வீடியோ. இதென்றால் அந்த 360 டிகிரி ப்ரோக்ராம் என்று சிங்கள ஊடகத்தில் நடந்த ஒரு வீடியோ உண்டு. ஸோ அந்த ஊடகத்தினுடைய இன்டர்வியூ உண்டு 2வது செக்ஷன் இன்றைக்கு நான் அப்லோட் பண்ணுகிறேன். 1வது ஒன்றை அப்லோட் பண்ணிப்பேன். என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 2,200,00,000 காசு வந்தது, உண்மையா பொய்யா என்கின்ற கேள்விக்கு நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு பதிலொன்றை கொடுத்திருப்பேன். ஸோ இது இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறது 2வது கேள்வி. என்னுடைய எம்பி போஸ்ட் தொடர்பாக இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த எம்பி போஸ்ட் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுடைய விளக்கத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். சரிதானே? දැර නඩුව ගැනක කෝඩ ඔෆ පිල්ල එකේ දැන් මන්ත්‍රීකම කොහොමරි අරගෙන දැන් මේක චැලෙන්ජ් කරලා නඩුවක් දාලා තියෙනවා. ඔබ වෛද්‍යවරයෙක් විදිහට ඉල්ලාස් වෙන්නේ නැතුව තමයි නොමිනේෂන් දුන්නේ කියලා. රෙසිග්නේෂන් එක දුන්නද? මම අපේ ඩිරෙක්ටර්ස්ට කතා කරා. එයාව අමාරු දාන්න කැමති නෑ. හැබැයි මං එළියට ඇවිල්ලා පළවෙනි 9 වෙනිදා එළියට ආවා. 11යි මේ දවල් 12ට නොමිනේෂන් කර වෙනවා. සෝ හවස 7ට කෝට්සින් එළියට ආවා. එතකොට නයිට් එකක් තිබ්බා, නෙක්ස්ට් ඩේ මෝර්නින්గ్ එකක් තිබ්බා. නයිට්ම සර්ට කෝල් කරා, සර් මම රිසිග්නේෂන් දෙන්න කියලා. එයා කිව්වා ඔයාව ඉවත් කරලා ඉවරයි කියලා. එතකොට මට දෙන්න විදියක් නෑනේ ඉවත් කරාට පස්සේ. නෑ නේ වැඩ තහනම් කරලානේ තියෙන්නේ. නෑ මට සිංගලින් මේමනේ කියන්නේ ඉවත් කරලා ඉවරයි. ඔයා ආය අපීල් කරන්න ඕනේ කියලා. ඉවත් කරනවා කියන්නේ ඒ ඉවත් කරන කතාව මම ලියුම දැක්කේ නෑනේ. එතකොට ආපහු ලියුම ලියලා එන්න ඕනේ. හැබැයි මම හිරේ ඉන්නකොට මම ලියලා යවනවා සර් මාව මේ රිසයින් වෙන්න දෙන්න කියලා ලියුමක්. හිරේ ඉන්න නිලධාරියා. මේක රෙසිග්නේෂන් එක කියලා ටෙක්නිකලි කියන්න බෑ. ඔව් එයා හිරේ ඉන්නකොට රෙසිග්නේෂන් ඕන කෙනෙකුට රෙසිග්නේෂන් යවන්න පුළුවන්. අද ඉඳන් මම එකම එකක් යවන්නම්. අපේ ඊ කෝඩ් එක තියෙනවා. අද ඔයා ඩියුටි එන්නේ නැත්තම් පය 24 වුණාම VOP ගන්න ඕනේ. දැන් මම දවස් ගාණක් මාස ගාණක් නෑනේ හොස්පිටල් එකේ. இவைதான் அந்த கேள்விகள். இதுல என்னோட கேட்கிறார் அவர். முதலாவது என்னென்றால் என்னுடைய அப்பாயின்மெண்ட் தொடர்பாக கேள்விப்படுகிறது. அதாவது நீங்கள் இப்போ உங்களுடைய எம்பி போஸ்ட் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கின்ற போது எம்பியாக வந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த எம்பி போஸ்ட் வழக்கு தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் கேட்கிறார். ஆகவே நான் இந்த பதிவையும் என்னுடைய வழக்கை பாதிக்காம, வழக்கு தொடர்பாக விமர்சிக்காம இந்த பதிவை நான் உங்களுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். இது அததிரணவில் கேட்கப்பட்ட கேள்விகள். அப்போது அவர் என்ன கேட்கிறார், நீங்கள் எப்போ உங்களுக்கு VOP இஷ்யூ பண்ணப்பட்டது, வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட் எப்போ இஷ்யூ பண்ணப்பட்டது, எப்போ இன்டடிக்ட் பண்ணப்பட்ட நீங்கள் என்று சொல்றாரு. இன்டடிக்ஷன் என்றது வேற, வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட்ன்றது வேற, VOP என்றது வேற, மற்றது இன்டடிக்ஷன் வித் பே என்றது வேற. இந்த 3 விடயத்தையும் வடிவ வழங்கிக்கொள்ளும். அதை அவருக்கு விளங்கப்படுத்துறேன். அதாவது இன்டடிக்ஷன் வித் பே என்றா தற்காலிகமாக உங்களை வேலையில இடைநிறுத்திருக்கலாம், ஆனா உங்களோட சம்பளத்தை போட்டு கொண்டிருப்போம். ஷாஃபி வைத்தியரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வித்தவுட் பேயை இன்டடிக்ட் பண்ணி தான் கடைசியாக அரசாங்கத்தால அவருக்கு காசு முழுக்க திருப்பி கொடுக்கப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட போது ஷாஃபி அரசாங்கம் வாய மூடிக்கொண்டு வந்தது. அதே அரசாங்கம் தான் மறுபடியும் எனக்கும் இதை செய்திருக்கிறது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா செய்த மாபெரும் துருவத்தால என்னால் வழக்கில் இது போய் வெள்ள இல்லாம போயிட்டது. ஆகவே அது தொடர்பாக நான் வழக்கு போடலை. இன்டடிக்ட் பண்ண தொடர்பாக நான் இந்த வழக்கையும் போடலை. சாஃபி சரிதானே? ஸோ நான் செப்டம்பர் 29ஆம் தேதி ஜெயிலுக்குள்ள போறேன். 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜெயிலுக்குள்ள போறேன் அவருக்கு சொல்றேன். அக்டோபர் 9ஆம் தேதி நான் ஜெயில இருந்து வெளியால வாரேன் என்று சொல்றேன். அவருக்கு நான் அதை தெளிவாக சொல்றேன். செப்டம்பர் 26 இருந்து அக்டோபர் எத்தனை நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு ஜெயிலுக்குள்ள? கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. மனச்சாட்சியோட திட்டுறாக்கள், கொஞ்சம் மனச்சாட்சியோட ஜோதிச்சு பாருங்க என்று அவருக்கு நான் சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் அந்த டைம்ல பார்லிமெண்ட் போறதுக்கு இயலாதுதானே, நீங்கள் ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே என்று சொல்றாரு. அப்பதான் அவருக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் வெளியால வந்திருக்கின்ற போது சாவஜி அவங்க ஜெயிலுக்கு உள்ள இருக்கைகளையும் நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணினாங்க. අයි අද නලින්ද ජේස් ජනාධිපතිතුමා ඊළඟ ජනාධිපතිතුමාට VOP ගන්න බැරි මට හර්ධදාසියෙන් කතා කරන්න. මම එක දවසක් හොස්පිටල් එක නැත්තම් මල්ලි ඊ කෝඩ් එකකින් VOP ගහන්න ඕනේ. මම දවස් ගාණක් නෑ මේ මන්නරම ගිහලා එන ගන්නවා, මෙහි එන ගන්නවා, අර මේ මිනිසුත් එක්ක ඔය මෙහි මිනිසුත් එක්ක අයි මට VOP ගෙවුවේ නැත්තේ රජේ.
මොකද දැන් වැඩ තරමක් තියෙනවනේ ඔබ. වැඩ දහනක් කර 29 වෙනිදා. ඔබ කියන්නේ ඒ දවස් ටිකේ. ඒ දවස් ටිකේ අයි මේ අද වෙනකන් මගේ ඉන්ක්වයරි එක කරගන්න තිබ්බනේ. තව තර්කයක් තියෙන දැන් විනය පරීක්ෂණයක් තිබ්බා කියලා ඔබට. විනය පරීක්ෂණයක් පෙන්ඩිං තියෙද්දි ඉන්ක්වයරි එක පෙන්ඩිං නම් දෙන රෙසිග්නේෂන් එක වළංගු වෙන්නෙත් නැහැ කියන තර්කෙත් ගේනවා. ඔව් දැන් මේමයි ඉන්ක්වයරි එක ප්‍රෙලිමිනරි ඉන්ක්වයරි එකක් ගිහිල්ලා ඒ report එක අනුවට මට charge sheet එකක් දෙනවා. charge sheet එකක් දෙනවා. හරිද ඔයා මේ වැරද්දක් කළා තියෙනවා. චෝදනා පත්‍රය මට charge sheet දීලා තියෙන්නේ. අද වෙනකන් මං කරපු වැරදට charge sheet දීලා තියෙන්නේ. දීලා නැහැ. නෑ. charge sheet දීලත් නෑ. මාව VOP කරලත් නෑ. දැන් අන්ඩ්‍රෝ කුමාර සනායක ආණ්ඩුව අරකින් එල්ලගෙන මාව එළියට දාන්න try කරනවා. තේරෙන්නේ නැද්ද? මොකෙන්ද? අර ඔයාව අපි ඉවත් කරේ නෑ කියන එකේ ඒවට අනුරගේ සෙක්‍රටරි කරපෙන් ඉල්ලලා ඉන්නේ. මම කීලා මං දැන් ඕනනම් ගිහිල්ලා වැඳලා ඉල්ලලා මාව මේවා කරගන්න මට VOP ලෙටර් එකක් දෙන්න මං ඔයාලගේ මම කතා කරොත් ආණ්ඩුව පොට්ටක් කෙලින් කරන්න පුළුවන්. හැබැයි මල්ලි මම මේකෙන් එළියට ගියොත් මට තේරෙනවා මට ජොබ් එකක් හෙට වුණා මං අතුරු ගිරිය කඩයක් අරගෙන ලස්සනට පෙයින් කරලා අද මෙතනින් බෙහෙත් විකුණන්න කියලා බෝඩ් එකක් දාලා මම ජීවත් වෙනවා. හැබැයි අනිත් අයට බෑනේ ඔක. අනිත් MP කෙනෙකුට ජීවත් වෙන්න පුළුවන් මම නිකන් අහන්නේ සුනිල් නැන්දුන් නැති හෙට ඉඳන් මොනවද ජොබ් එකක් කරන්නේ? ඒක ඔහුගෙන් අහන්න වෙන්නේ. නෑ මේ කවුද අපේ කවුද නිකන් අහමුකෝ අන්ඩ්‍රෝ කුමාර සනායක ජනාධිපතිතුමා හෙට ඉඳන් ජනාධිපති නෑ. මොකද එයාගේ රක්ෂාව ටීචර්ද? කොහෙද ජොබ් එකක් ගන්නෙ? මල්ලි අපි හෙට எனக்கு தெரியாது இன்ட்ரடிக்ஷன் நடந்திருக்கேன்டா அவை நான் இது போஸ்ட்ல இருந்து விலத்துறதுக்குரிய பாராளுமன்றத்துக்கு போவதற்காக போஸ்ட்ல இருந்து விலத்தக்கூடிய கடிதங்கள் கொடுக்க ட்ரை பண்ணாங்க கொடுக்க விடையில உள்ளுக்குள்ள இருந்து கடிதம் அனுப்பலாம்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெளியால் வந்து அன்று பின்னேரம் 6 மணி காரில் இறக்கல முதலமதாக கோல் எடுத்தது எங்களுடைய டிரெக்டர் அர்ஜுனா திலகரட்ன சார் கால் பண்ணி சொல்கிறேன் சார் நான் இது பண்ண போகிறேன் எம்பி போஸ்டில் போகிறேன் நான் நொமினேஷன் கேட்க போகிறேன் நான் ஹாஸ்பிட்டல் விளத்து போதா சொல்லிக்கிறேன் உன்னை இன்டர்டிக் பண்ணியிருக்கிறது நீ இனிமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை உன்னை இன்டர்டிக் பண்ணிட்டாங்க ஆகவே இனி லிட்டரை அக்செப்ட் பண்ணி எனக்கு பிரியோசனம் இல்லை நான் அதில் சிங்களத்தில் சொல்கிறேன் நான் இந்த பொஸ்ஸை ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டேன் அவருக்கு கஷ்டம் பாதிக்கிற மாதிரி அவரை கொண்டே கோர்ட்ஸில் இழுத்துக்கொண்டே விட வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஆகவே நான் அதை செய்ய விரும்பல அது சம்பந்தமாக கதைக்க விரும்பலன்னு சிங்களத்தில் இவரை சொல்றேன். அதுக்கு பிறகு கேட்கிறார் ரெசிக்னேஷன் லெட்டரை நான் கொடுக்கல தானே அப்ப நான் சொல்றேன் என்னட்ட வித்தவுட் பே இன்ட்ரடிக்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் சம்பளம் இல்லாம என்ன வெளியால அனுப்பின பிறகு நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க இல்லாது தானே அவர் ரெசிக்னேஷன் லெட்டரை அவர்கள் அக்செப்ட் பண்ணல என்று சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறார் ஓகே அந்த உங்களுக்கு நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க வேண்டாம் அவர்கிட்ட கேட்கிறேன் சொல்லுங்க அவர் சொல்றாரு. அதுக்கு நான் கேட்கிறேன் 22ஆம் தேதி மன்னாருக்கு நான் மன்னாருக்கல்ல சாவேஜ் தெல்லிப்பளை பேராதனை வைத்தியசாலைக்கு ஒரு MS ஆக போய் நான் அங்க ஜாயின் பண்றேன். பேராதனை வைத்தியசாலையில் என்னை இவர்கள் இன்ட்ரடிக் பண்ணி வெளியே அனுப்பின போது இங்க அனுப்பின போது மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி மினிஸ்ட்ரியில என்னை சாதாரண வைத்தியராக மாற்றி பேராதனைக்கு என்ன எம்ஓவாக அசைன் பண்ண போது பேராதனை டிரெக்டர் எனக்கு சொன்னவர் இல்ல நீ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு நீ உன்னை சட்ட ரீதியாக தான் இல்லாம பண்ண முடிய உன்னை பேட்ச்காரர்களாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உன்னை எம்ஓவாக்க முடியாது. ஆகவே அது பாலிதமாய்ப்பாளர்களுடைய சட்ட ரீதியான ஒரு பெரிய பிள்ளை. ஆகவே நீங்க MS தான் இருக்கலாம் ஆனா பேராதனை வைத்தியசாலையில் MS ஆயிருக்கலாம். அப்ப நான் சொன்னேன் சார் நான் உங்களுக்கு டியூட்டியை வேற කොපි දාංගෝ තියෙනවා අපිට හෙට ගියොත් මට ලෙඩ්ඩු බලලා හම්බ කරලා මගේ පිරඳාටයි මගේ දුවටයි කැම දෙන්න පුළුවන්. හරිද? අපි ඔබට තව එකක් කියන්න. දැන් මම කොටි කියලා දැන් හැමෝම මට කොටි කියලා බයිනවනේ. ඒ ස්ක්‍රීන්ෂොට් අරගෙන වෙන පිටරට බැස්සුත් එම මට පොලිටිකල් අසයිලම් මල්ලි. මට ලස්සනට ඉන්න පුළුවන්. ඒක ඇත්ත. මම ගිහිල්ලා හිටියා මේ යුරෝප් වල 1 month. ඊටම අවංක කතාවක් ඒක. හරිද පොලිටිකල් මල්ලි අපේ දැන් ගොඩක් අය ගිහිල්ලා පොලිටිකල් ඇසලම් ගහලානේ එතන ඉඳන් ගෑ ගන්නනේ. මට නම් වීරයා වගේ ගිහිල්ලා කතා කරනකොට මල්ලි මම අදත් පොකට් එකේ තුවක්කුවක් අරගෙන පාරේ අවදින්න ඕනේ අයි. මට ගිහිල්ලා පොලිටිකල් අසයිලම් කරලා ඇමරිකාවෙ ඉන්න බැරිද ලස්සනට? මට ඩිග්‍රීස් නැත්ත ජොබ් එකක් කරන්න. අඩුම ගාන මෙඩිකල් ඇසිස්ටන්ට් විදියට හොදවත් ඉන්න බැරිද යුරෝප් ගිහිල්ලා ලස්සනට? පුළුවන් නේද? අයි මම මේ තාම මෙහි ඉන්නේ. නිකන් කියන හිත හර්ධදාසියෙන් කියන්නකෝ මං අයි මේ රටේ ඔච්චර මැරෙන්න ඕන කියලා මිනිසුත් එක්ක කැප්පිලා කේස් එකක් ඇදගෙන අයි කැප්පෙන්න ඕන කියලා. ඒකට ඔබ පැහැදිලි කරන එකක් තියෙනවා බේස් මේ හොඳ ඉන්ටෙන්ෂන් එකකින් තව කෙනෙක්ට ඔබව අර විවේචනය කෙනෙක්ට කියන්න පුළුවන් ඔබ වෙන ප්‍රොජෙක්ට් එකක් කරන්න මෙහෙම. ඒ ප්‍රොජෙක්ට් එක කියන්න පුළුවන්. මොකද අයිඩියා එක කියන්නකෝ මට ඒකට උත්තර දෙන්න කියලා. ඒක දැන් ඒක මම ඒ කියන්නේ මම ඇමරිකාවෙන් සල්ලි අරගෙන මේක කරනවාද? එහෙම කෙනෙක්ට ඕන කියන්න පුළුවන් නේ. මම කියන්නේ ඔය නිකම් පිළිගන්න පුළුවන් කතාව මොකද කියන්නකෝ මල්ලි මම අද වෙනකන් ඉන්නේ වලිය කවුරු ඇද්දොත් මං ආපෝ වලියක් ඇඳලා තමයි තියන්නේ. ඕන වීඩියෝ එකක් බලන්න මගේ පාඩුවේ කෑම කනවා. උඹ ආවිල්ලා මගේ බෙල්ලෙන්
கன்சல்டன்ட் காப்பியும் இல்லை, எம்ஓஸுடைய காப்பியும் இல்லை, லீவ் எழுதுகிற காப்பியும் இல்லை. எனக்கு ஒரு தனி காப்பி வச்சு அந்த காப்பியில் நான் டியூட்டி அசியூம் பண்ணுறேன். அது பிறகு மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நான் போகிறேன். ஆகவே சில நாட்கள் 22 to 26 வரைக்கும் நான் அந்த வைத்தியசாலையில் இல்லை. ஸோ அந்த வைத்தியசாலையில் நான் இல்லை என்றால் டிரெக்ட் என்ன செய்திருக்கணும்? உதாரணத்துக்கு 26ஆம் தேதி நான் ஜெயிலில் பிடி விட்டேன். 29 தான் எனக்கு இன்ட்ரடக்ஷன் லெட்டர் அடிக்கணும். அதுக்கு முன்னும் என்ன இருக்கணும்? விஓபி லெட்டர் அடிச்சிருக்கணும். ஆகவே நான் அது தொடர்பாக இவர்கள் இப்போ கூட அனுர அரசாங்கம் அந்த தூண்டுல தான் பிடித்து தொங்கிக் கொண்டு நிற்குது. என்னது உண்மை, நாங்கள் இன்டர்டிக் பண்ணிட்டோம், ஆகவே நீர் இப்பவும் சர்வீஸ்ல இருக்கிறீர் என்று தான் அட்டர்னி ஜெனரல் வந்து சொல்லி இருக்கிறார் கோர்ட்ஸ்ல. ஆனால் என்னுடைய சட்டவாளருடைய விவாதம் என்னென்னால் அந்த டைம்ல விஓபி அடிக்கப்பட்டிருக்கோம். விஓபி அடிக்கல. ஏன் 2 வரைக்கும் மேன் விஓபி அடிக்கல. 2க்கும் அனுர அரசாங்கம் அல்லது பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட இவர் நலிந்த ஜேதிசாக்கள் 2 வரைக்கும் ஏன் எனக்கு இன்கொயரியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணல, ஏன் விஓபியும் அடிக்கல? ஏனென்றா அனுர அரசாங்கத்துக்கும் இதுக்கும் நான் தலைவலியா இருக்கிறேன். நான் இந்த வழக்குகள் சம்பந்தமாக, வழக்குகள் யார் போட்டவர்கள் என்ன சம்பந்தமாக பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் வழக்கு தொடர்பாக நாங்கள் இதுல கதைக்க விரும்பல. அப்ப நான் கேட்கிறேன், சரி ஒரு விஷயத்த சொல்லுங்க. அவர் கேட்கிறேன், நான் ஜூலையே உங்களுக்கு இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு தானே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், ஓகே இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணினா ஜூலை மாதம் என்ன இன்டர்டிக் பண்றதுக்கு முன்னா இவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கணும்? சாட்சி தந்திருக்கணும். சாட்சின்றது நான் செய்த குற்றங்கள் எழுதப்பட்டு எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நான் அந்த குற்றங்களுக்கு ஏற்றுக்கொள்ளனா, குற்றங்களை ஏற்றுக்கொள்ளையாட எனக்கு கடிதம் தந்திருக்கணும். இதுவரைக்கும் குற்றங்களுக்கு இது தந்திருக்கிறார்களா? இல்ல. சாட்சி இந்த வரைக்கும் எனக்கு ஆஃபர் பண்ணப்படல. சோ குற்றவாளி என்ன தானடா சாட்சியில தாரதுக்கு? அங்க சாட்சி தார அளவுக்கு குற்றங்கள் எதுவுமே நான் சாட்சி ஆதரவு வைத்தியசால செய்யல. ஐ வாஸ் அ விசில் ப்ளோவர். ஒரு ஊழலை கண்டுபிடிக்க போனவனே ஒருத்தனுக்கு சாட்சி எப்படி ஓவர் பண்றது? சாட்சி ஓவர் பண்ணப்பட்டு அது கோர்ட்ஸுக்கு போனா பிசாகும். ஆகவே சாட்சி கூட தெரியலன்ற போது உங்களுக்கு சாட்சி கூட தெரியலையா அவங்க இவரே கேட்கிறார். அதுல இருந்து உங்களுக்கு விளங்கணும், இப்படி ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒருத்தனுடைய வாழ்க்கையை துளைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் என்னோட விளையாடி இருக்கின்றது. இதையும் விமர்சிக்கிறவங்களை நான் வேற வார்த்தைகளே இல்லை. ஆனா நான் அதை எனக்குள்ளேயே தாங்கி கொள்றேன். என்றால் இது என்னுடைய பிரச்சனையை நான் மோதி அடிப்பனே ஒழிய மக்களுடைய முதுகுல சுமத்தி மக்களை ஆர்ப்பாட்டங்களுக்கு வாண்டு கூப்பிடுறவன் ராமநாதன் அச்சுனா இல்ல. மைக்க காட்டிக்கொண்டு அழுகிறவன் நானும், ஆட்டிக்கொண்டு அழுகிறவன் நானும் இல்லை. சரி, நான் இப்ப சொல்றேன், இப்ப கூட என்னால இந்த என்பிபி கவர்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கூட நான் இவர்களை யாழ்ப்பாணத்துல நிமித்தி வச்சிருக்கல. ஆனா நான் அந்த வேலையை பார்க்கல. ஏனென்றால் விழுந்தோண்டு போறாங்க, இவங்களை தூக்கி நிமித்துற தேவையில்லை. அவ இப்ப கூட නලින්දට போய் ගත්තොත් මල්ලියා මං ආයෙ ඔයාට මේ ඔයාට කියපු විදිහටම කැල බලන්න දෙනවා. කන බලන්න දෙනවා. මම ගිහිල්ලා කාත් එක වලිය අන්න නැහැනේ කවදාවත්. ඒ මම ගැහුවොත් ගානා. ඒක මල්ලි ඕන එකකට. මල්ලෙකුටත් ගිහිල්ලා ඔයා කකුලින් ගහලා බලන්න. හරිද? දැන් අර යාපනයේ අර රෙස්ටොරන්ට් එකේ වුණ වැඩෙත් ඒ ඉස්සෙල්ලා ඇවිල්ලා ගැහුවද? මම ගිහිල්ලා පාඩිය වීඩියෝ සම්පූර්ණ වීඩියෝ බලන්න. ඔයාලත් ඒ සම්පූර්ණ වීඩියෝ දාලා නැහැ. කෑම කනවා, මගේ සෙක්‍රටරි කෑම කනවා. උන් කොන්දර බීලා ඇවිල්ලා මට ඇවිල්ලා කතා කරා. මං කිව්වා අනේ කෑම කන වෙලාවේ ඉවර වෙලා කතා කරමු කියලා. සෙක්‍රටරිගේ ගිහිල්ලා පළවෙනි අත දානවා. ඊට පස්සේ මං හැරලා බලනකොට තව එක්කෙනෙක් ඇවිල්ලා මගේ අත දාලා ෆෝන් එක අරගෙනවා. ඊට පස්සේ ඒ කියන්නේ මේ මන්ත්‍රීතුමාගේ ෆෝන් එක ගත්තා. ඔව් ෆෝන් එක ගත්තා. අරගෙන මගේ මේසෙම ගහනවා බිමට. ඊට පස්සේ ඒත් මම අරන් බලනවා ඩිස්ප්ලේ ගියාද කියලා. ඩිස්ප්ලේ ගියේ නැහැ ඉතින් පොඩි. ඒ කියන්නේ එච්චර ඉවසුවා. ඔව් බිමට ගැව්වා මේ මේසෙන්. ඊට පස්සේ ආපහු ඇවිල්ලා ඒක බලාගෙන ඉන්නකොට ආපහු ඇවිල්ලා මට අත දෙම්මා. ඒකෙන් තමයි තිබ්බ ග්ලාස් එකෙන් තිබ්බ ඔළුවේ. දැන් මොකද කරන්නේ? ඔයා මොකද කරන්නේ එතනින්? සාධාරණ ප්‍රශ්නයක්. සාධාරණ ප්‍රශ්නේ මල්ලි. ඔයා මොකද කරන්නේ? දැන් ඔයා වයිෆුත් එක්ක ගිහලා කෑම කාකා ඉන්නවා. මම ඔයාට ඔය වගේ ආතල් දෙනවා. ඔයා මොකද කරන්නේ? දැන් මේ අද මේ කොළඹ දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයට යන්න කියලා මොනවා හරි වුණාද? ඔව් අදත් කේස් එක. අද ෆෝන් එක පොලේ ගැහුවද? නෑ නෑ අදත් කේස් එකක් වුණා. මම කවදාවත් බොක් අද මේ හද හවස වුණා කියලා දැන් කියනවා මට එනවා ඒකයි අහන්නේ. මම ගියේ පාර්ලිමේන්තු අෆෙයර්ස් මිනිස්ට්‍රි එක තියෙනවානේ ඩිස්ට්‍රික්ට් ලේකම් කාලයේ 18 19 තට්ටුවේ. එතනට ගියා ලියුමක් දෙන්න. මම ගියේ මේ සේම් ඩ්‍රස් ෂර්ට් ටී-ෂර්ට් උයි ඩෙනිමුත් දාගෙන ගියා. ගියාම එතන ඉන්න සිකියුරිටි කාඩ් ඇවිල්ලා මට ඇහුවා මේ ඔයා කවුද කියලා. මම කිව්වා මම පාර්ලිමේන්තු MP කෙනෙක්. මේක අපේ මිනිස්ට්‍රි එකෙන් ගිහලා ලියුමක් දීලා එන්නම්. විනාඩි 10යි මම ටක් කාලා ගිහිල්ලා එන්නම් කියලා. ගිහිල්ලා අරගොල්ලන්ට කිව්වා මේම සිද්ධියක් වුණා මේ ආවිල්ලා සිකියුරිටි ගාඩ් මේවා ආවිල්ලා ඊට පස්සේ මම වීඩියෝ දැන් හැමෝම ඔයාලගේ මේකට නෙවෙඩ කරන්නේ උන් ආවිල්ලා Facebook එකේ දානවා ඕගොල්ලෝ ආවිල්ලා මාතියට දානවා ඔන්න MP කෙනෙක්ගේ කැසටීම කියලා 305ක් ලක්ෂ 3ක් බලනවා සල්ලි එක. ඒක හැම තැනටම ඔයාත් නෙවෙයි මටත් ඒ වගේ වීඩියෝ හම්බුනොත් මම දානවා මගේ YouTube එකේ. දානවා මං කියන්නේ කියලා. වාගේ වෙන්නේ මටත් හම්බුනොත් දානවා. හැබැයි දැන දැන් වල ගිහිල්ලා ඔය MP
වීඩියෝ කරලා ඊට පස්සේ ටාගට් කල්ල කරනවාද ඔව් හරිද එයා දන්නේ මම ඇත්තම කියන්න එයා දන්නේ මං කලින් MP කියලා මං කිව්වා ඔයා MP කියලා මට පිළිගන්න බෑ ඒ කියන්නේ වාහනේ දාන්න ඉල්ලුවා ඇතුළට වාහනේ දාන්න දෙන්න බෑ කිව්වා ඔව් නෑ මම හැමදාම කියලා පාක් කරන්න දෙනක් නේ පාර්ලිමේන්තු මිනිස්ට්‍රිනේ මේක ඒක කියලා පාක් කරා අරක නැද්ද අර මේ ලෝගෝ එක අයියනේ කලින් එකක් දාගෙන ගිහිල්ලා අනුරාධපුර පොලිසිය කිව්වා ෆෝටෝ රම්බාවෙන් ඕකේ ෆෝටෝ කොපි ඕක අපි සීල් එක පිළිගන්නේ නැහැ ඔයා හදලා තියන්නේ අත්සන ඔයාද ඔය ඕන දනේ ඔය බම්බුවක් ඒ නිසා ඒ ගැලුවද ඒ ගැලුව නැහැ ඒ විසික් කරාම ඒක ඕනේ නැහැ අනික දැන් ළඟදී නීතියක් ගෙනාවනේ ડોක්ටර්ස්ලාට ලෝයර්ස්ලාට ඉස්සරහා දාගෙන යන්න බෑ කියලා එතකොට ඒ MP නේ කොහමද දාගෙන යන්නේ දැන් නීතිය හැමෝටම පොදුනේ හැබැයි නීතිය එහෙම ගෙනාවේ නැහැ නේ ඊට පස්සේ කීයනේ හැබැයි නීතිය කියවලා බලන්න ඔයා ඩෑෂ්බෝඩ් එකේ ඔයා கும்பிட்டு கெஞ்சி அடிச்சு எனக்கு இப்ப விஓபி அடிங்கன்னு சொன்னா கூட அந்த எம்பியாக 4 வருடம் என்னால் இருக்கலாம் எனக்கு அது தேவையில்லை நான் நீதி நியாயத்தோடு தான் போராடுகிறேன் ஒழிய நெறித்தனமாக அரசியல் எம்பியா இருக்கணும் ஆசைப்பட்டவன் நான் இல்லை இதுக்கு பிறகு விமர்சிக்க ஆசைப்பட்டா விமர்சிங்க நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டாண்ட விட்டு கேட்கிறேன் நான் கேளுங்கன்னு சொல்றேன் அப்ப நான் சொல்றேன் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்ல ஒரு பொலிட்டிக்கல் எம்பியா எனக்கு இருக்கிற இவ்வளவு வழக்குகளோட எனக்கு வெளிநாட்டுல போய் ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் ஒன்று அடிச்சுட்டு இருக்கலாதா சொல்லுங்க அதாவது வந்து எனக்கு பொலிட்டிக்கல் அசைலம் அடிச்சு வெளிநாட்டுல 3000-4000 ரூபாய் பவுன்ஸையும் வேண்டிக் கொண்டு எனக்கு வாழ வழி இல்லை வேலை செய்ய வழி இல்லை என்று வேலை செய்தோன்னு நான் இருக்கலாம்னு சொல்லுவோம் இருக்கலாம்டா இருக்கலாம் என்னால இருக்கலாம் பட் நான் அதை விரும்புகிறேன் அப்ப கேட்கிறார் ஏன் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லினா சில பேர் சொல்லினா நேர் வேறொரு ப்ரொஜெக்ட்ல இங்க ஒர்க் பண்ணி கொண்டு வேறொரு விளையாட்டுல இங்க வேறொரு சனத்தினுடைய அல்லது டயஸ்போராண்ட காசுல இங்க கேம் அடிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்ப நான் சொல்றேன் வெக்கமா இல்லையா படிச்சு அவ்வளோத்தையும் விட்டு போட்டு ஒருத்தன் போய் லண்டன்ல வாழ்றதை விட்டுட்டு கனடாவில் வாழ்ற விட்டு ஆஸ்திரேலியாவில் வாழ்ற விட்டு போட்டு இங்க வந்திருந்த கொண்டு இந்த இவங்களோட அடிபடுவானா ஏன் நான் போயலேண்டா என்ற நொட்டினா நான் சுடுவேன் அது என்ன பழக்கம் சரிதான் இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு இல்லை காலங்காலமா யாரன் என்னோட நொட்டினா நான் அதுக்கு அவைக்கு சமாதி வச்சுட்டு தான் போறது அவை இங்க அரசாங்கம் என்னோட நொட்டி இருக்குது என்னுடைய சமூகத்தினுடைய விளையாட்டுகள் சுகாதாரத்தோட விளையாடி இருக்கு அவை நான் இங்க விட்டுட்டு போறதுக்கு நான் கோலை இல்லை அதனாலதான் நான் போக விரும்பல என்றதையும் அவருக்கு சொல்றேன் அப்ப அவர் சொல்றாரு அப்ப உங்களை தொட்ட அடிப்பீங்களாண்டு அப்ப திடீரெண்டு கேள்வி வந்துட்டு நான் கிரீன் கிராஸ்ல ஒரு ஆளுக்கு போட்டு அடிச்ச நீங்கள் தானே என்ன நடந்தது என்று அது தொடர்பாக இவர் அதுல கேட்கிறார் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் நானும் என்னுடைய செக்ரட்டரி கௌசல்யா நரேந்திரனும் அங்க போய் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் இவர் 2 பேரும் குடிவெறியில வந்து என்னோட கதைக்க வலிக்கிட்டவே நாங்கள் கதைக்க மாட்டோம் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் அதுக்கு பிறகு வந்து என்னுடைய போனை தூக்கி மேசல் அடிச்ச அதுக்கு பிறகு போன் எடுத்து பார்த்தேன்னா டிஸ்பிளே உடைஞ்சிட்டா இல்லையாண்டு உடையல பேசாம சாப்பிட்டு கொண்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து பொறுமையா இருந்தீங்களா அந்த டைம்ல பொறுமையா இருந்தேன் வீடியோ நீங்க முழு வீடியோ போடலையோ நான் தூக்கி அடிக்கிற வீடியோ மட்டும் தானே போட்டுருக்கீங்க முழு வீடியோவையும் போடுங்க அதுக்கு பிறகு திருப்பியும் வந்து கௌசல்யாண்ட தோல்ல கை வைக்கதான் இந்த கிளாஸ் எடுத்து மொத்தினான் தலையை பொத்தி அதுக்கப்புறம் தூக்கி டபுள் ட்ராக் அடிக்கிறான் டபுள் ட்ராக்னு சொல்றது டபுள் ட்ராக் TROCK ட்ராக்னு சொல்றது அது ஒரு சைனீஸ் வேர்ட் டபுள் ட்ராக்ன்றது லொக் பண்ணி தூக்கி அடிச்சா தூக்கி விழுவேறாரு அப்படியே சரிதான் இது வந்து ஜூடோவில் உண்டு போய் ஜூடோ அதுகள் தெரிஞ்சாங்க அதில் போய் அடிச்சு வாய்ச்சி பேரவானா தெரியாது ஸோ தூக்கி அடிச்சுனா அது பிறகு அது வரைக்கும் நான் கை வைக்கல நீங்க විරුම්බරීங்களா அது வந்து ඉන්ෂුරන්ස් ටැක්ස් තියාගන්න බෑ. මම හරි විදියට නීතිය දැන් පිළිගන්න මේ කරන්න නැත්නම් මට තව නඩුවක් වෙනවා මම. ඔයා දන්නේ නැහැ. කොළඹ දිස්ත්‍රික් ලේකම් කරද ඇතුළට දාන්න කිව්වම බෑ කිව්වා. ඔව් බෑ කිව්වා. ඊට පස්සේ මං ගිහලා පාකල කිව්වා ඔයාගේ OSCට ගියන්න ආනේ. යා හරි මාව අඳුරනවානේ. ඔයා ගිහලා ඔයාගේ OSCට කොලය දෙන්න මං ගිහලා ලියුමක් දීලා එන්න ටක් කාලා ගිහලා උඩට ගියා. ගිහලා අර ගොල්ලන්ටත් කිව්වා. මේවා සීනියක් කියන්නේ වාහනේ මෙතන නවත්තලා ගියා. ගියා. පාකින් එකේ නවත්තලා ගියා. ඒකල ඔළුවට නවත්තන්නේ නැහැ. ඉතින් ගිහලා පල්ලයට ආවම කිව්වා මට මේ ආවිල්ලා කුණුවරපින් බැන්නා කියලා. දැන් ඔයා මොකද කරන්නේ? ඔයාගේ පුතාට කවුරුල්ල මේ කුණුවරපින් බැන්නොත්? ඒක කරා මං එච්චරයි. වීඩියෝ නම් අරන් දාන්න ඕකේ අයි 300k 500k මං පිළිය විශ්වාස කරා කවුරු මොකද්ද කරේ ඇත්තට? ඌ ආවිල්ලා මගේ හිතවතා කීප දෙනෙක් හිටියා කුණුවරපින් බැනලා කිව්වා අරුට එන්න කියන්න ඌගේ පාර්ලිමේන්තුවේ කට වැඩි. ඌට අපි පොඩ්ඩක් අද මේ කලර්ස් පෙන්වලා තමයි යවන්නේ කියලා. ඊට පස්සේ මම පල්ලෙහා ගිහලා ඇහුවා මේ කවුද කුණුවරපින් බැන්නේ කියලා. ඊට පස්සේ එයා මට කුණුවරපින් බැන්නා. ඊට පස්සේ බෙල්ල ඇල්ලුවා. ඒකම ඇත්ත. බෙල්ල ඇල්ලුවා. ඊට කිව්වා මේ අයි මට කුණුවරපින් කියන්නේ කියලා. ඊට පස්සේ ඉන්න ඕන්න අපි පොලිසිය යනවා කිව්වා. ඔයාලත් පොලිසිය යන්න මමත් මම කවදාවත් බොරු කියන. මම 119 ගැව්වා. මම කිව්වා මෙහෙම සීන් එකක් වුණා. කුණුවරපින් බැන්නා.
ඊට පස්සේ මන්මන් යවන්න මෙතන කියලා. ඊට පස්සේ ඒගොල්ලෝ ගෙන්න ගත්තා. ඒගොල්ලෝ ඒගොල්ලෝගේ ඇඩ්මිනිස්ට්‍රේටිව් ඔෆිසර්ස් ඇතේ වෙලා ඊට පස්සේ එයාගේ ෆෝන් එක අරන් මං පොලේ ගැව්වා. එයාගේ ෆෝන් එක පොලේ ගැව්වා. එයා මට වීඩියෝ කරා. ඊට පස්සේ ෆෝන් එක මං ඇත්තටම අරන් පොලේ ගැව්වේ නෑ. ෆෝන් එක මේවා කරගත්තා. එතකොට ඒක බිමට වැටුණා. එයා කිව්වා එකෙන් ඩිස්ප්ලේ නාවේ මොකද ටෙම්බර් කාඩ් එකක් ගිහිල්ලා තියෙනවා කියලා. මං 1000ක් දුන්නා එයාට. එතන ප්‍රශ්නේ ඉවරයි. හොඳයි මේ වීඩියෝ එක අරන් දාන්න. එතකොට ටිකක් තවත් චුට්ටක් මටත් යවන්න මමත් මගේ YouTube එක ගන්න. ඕවට බය නැහැ මල්ලි. හරිද? ඒ වෙලා තියෙන්නේ දැන් මේ රටේ මෙහෙමයි වෙලා තියෙන්නේ හැම එකම ෆෝටෝ අරන් වීඩියෝ අරන් මට නඩුව කීපයක් වැටලා තියෙන්නේ ওই මාධ්‍යවේදී ඇවිල්ලා ඩොක්ටර් චූ දෙම්මද කියලා. ඒක වීඩියෝ එකක්. හරිද? ඊට පස්සේ මෙයා මෙතන චූ දෙම්ම කියලා නඩුවක්. ඒක තමයි දැන් අර මේ සිකියුරිටි ඇවිල්ලා මට කිව්වා වාහනේ ගිහලා පාරේ පාක් කරන්න කියලා. මම කිව්වා යකෝ පාරේ පාක් කරොත් තව නඩුවක් පැටවෙනවා කියලා. හරි විනාවල කිව්වේ. ඒක ඇත්තට හරි දැන් මේක ඇතුළත් පාක් කරන්න බැරි නා. නෑ එතන තව ප්‍රශ්නයක් තියෙනවා. මම හිතන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලයකට ගියාට පස්සේ ඔහුට වාහනය නිසි පරිදි නවත්ත ගන්න පහසුකම් නොලැබෙනවා කියන්නේත් ඒක ඒක දිස්ත්‍රික් ලේකම් නෙවෙයි. එතන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විතරක් නෙමෙයි ඕනම කෙනෙකුට රථ ගාලක ඉඩ තියෙනවා නම් වාහනයක් නවත්ත ගන්න තියෙනවා. නෑ ඒ පස්සේ එයා දැනගත්තා මම කියලා. එතකොට එයාට ඕනේ පොඩි වීඩියෝ එකක්. ඔයාලට තේරෙනවද? මට තේරෙනවා ඔබ කියන එක. ඔව් එතකොට මටත් අද උනේ හැම එකටම ඇවිල්ලා දැන් මම මොකද කරේ. හැබැයි අර බෙල්ලෙන් අල්ලන්න කලින් තව ඉවසන්නම් බෑ කියලා කියන්නේ නේ. මෙහෙම මල්ලේ දැන් ඒකයි දැන් මගේ දරුවට හරි පිරින්දාට කවුරු එල්ල මට තේරෙනවා ඔබ කියන්නේ. මගේ ඇන්දේ කවුරු ඇවිල්ලා වාඩි වෙලා ඉන්නවා නම් ඒ පුත්කලයා මගේ පර්සනල් ස්පේස් එක ට්‍රස්පාස් කරනවා. ඔයාලට තේරෙනවද? ඔයාට මල්ලියා එන්න පුළුවන් මෙතන විතරයි. නඛය ඇතුළේ දාලා හොයන්න බෑ මොනවද තියෙන්නේ කියලා. ඒ තරමට කවුරු හරි යනවා නම් මමත් ඒ තරමට යනවා. දැන් පොලිසියෙන් ආවද එතනට එහෙම මොනාරි? පොලිසියට වන්වන්නේ කතා කරලා එන්න ගියා. ඊට පස්සේ මම ඊට කලින් ඔබ පිටත් වුණා. නෑ මම ගිහිල්ලා වාඩි අනේ එහෙම දුවන්නේ නෑ. එහෙම හිටන් ඔව් හිටන් රන් පාට් එක නෑ අපේ ගා. නෑ ඒක කරලා නෑ. හිටන් සිට් ඊට පස්සේ එන්න කියලා කතා කරනවා නැත්නම් අපිත් නඩුව දාන්න. මෙහෙමයි මල්ලියා දැන් වාහනේ මෙතනත් පාක් කරන්න බෑ. එළියටත් ஒளிவந்த தியாகன் இன்னி ஏமாக என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ் சாப்பிட்டு கொண்டிருக்க என்னுடைய போனை பரச்சுரால் அடிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க என்று கேட்டதுக்கு நான் நன்றால் அடிப்பேன் தான். ஸோ உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா. ஸோ அப்படித்தான் இந்த கன்வர்சேஷன் போய்கொண்டிருக்கிறது. சரிதானே? நான் அது பிறகு சொல்றேன். இப்ப கொழும்புல அவர் கேட்கிறேன், கொழும்புல நேற்று முந்த நாள் வந்து ஏஜி ஆபீஸ்ல போய் கேம கேட்டனீங்களா என்னத்துக்கு? ஓ நான் என்னுடைய வாகனத்துல நானும் என்னுடைய மகனும் உள்ளுக்குள்ள போறோம். எங்க போறோம்? ஏஜி ஆபீஸுக்குள்ள. அதுல 16வது 17வது 18வது மாடியில தான் இருக்கிறது. இது எங்கள்ட பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அங்க போய் என்னுடைய கடிதங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காக போறேன். செக்யூரிட்டி கார்டு நான் மறைக்கிறேன். நான் சொல்றேன் பார்லிமெண்ட் எம்பி அண்டு. அது பிறகு அவர் சொல்றேன் பார்லிமெண்ட் எம்பினாவே அது இதட்டு. நான் போனது வந்து சிம்பிளா நீ கொண்டே காரை வந்து ரோட்ல பார்க் பண்ணிட்டு வாங்க. அப்ப நான் சொன்னேன், தம்பி கார்ல ரோக் பண்ணி பாட்டேன், காரை ரோட்ல பார்க் பண்ண அடுத்த வழக்கடா தயவுசே விளங்கி கொள்ளு. என்ன விடு, நான் போய் கடிதம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு டவுட்னா நான் எம்பி இல்லைன்னா உன் ஓஎஸ்சியை கூப்பிடு. உனக்கு தெரியாலும் ஓஎஸ்சியை கூப்பிடு. அவன் பார்த்துட்டு அது பாதி சொல்லுவான். நான் நேரண்டு இது பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி, நான் ஒரு பார்லிமெண்ட் எம்பி. ஸோ நான் வந்து பார்க் பண்ணாம யாரா இங்க வந்து பார்க் பண்றது? நான் இதுல யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணி பார்க் பண்ணல. இது வந்து பார்க்கிங் ஸ்லாட்லாம் போட்டு நான் ஒருத்தர் பேர் போட்டும் இல்லை. நான் போறேன். மேல போயிட்டு கீழே வேற கதவை திறந்து மகனுக்கு தூசணத்தால பேசியிருக்காரு. நான் வேற போது மகன் அழுது வந்தேன். போய் குளர எட்டி பிடிச்சு மிக்க என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? அது நீங்கள் வீடியோ இருக்கு தானே, வீடியோ எடுத்து போடும். உங்களுக்கு தான் மானிட்டைசேஷனை காசு வரும் தானே, சிசிடிவி இருக்கும் எடுத்து போடும்போ நான் சொன்னேன். அப்ப நீங்க போட மாட்டேன் வீடியோ இருந்தா எனக்கு சாதாரண இது ஐயா කිව්වා මට එළිය රෝට් එක පාක් කරලා ඉන්න කියලා. මං කිව්වා කොහමද එළිය පාක් කරන්නේ මල්ලි? පාක් කරු නඩුව වැටෙනවානේ මට කියලා. ඒව ආදාරනේ පාර්ලිමේන්තු එම්පියා කියලා මේ අපි වාහන ඉඩ දෙන්නේ නැහැ කියලා. මං කිව්වා අපේ මිනිස්ට්‍රි මේක උඩින් තියන්නේ පාර්ලිමේන්තු අෆෙයර්ස් මිනිස්ට්‍රි කිව්වා. එයාට ඒක තේරෙන්නේ නැහැ. මන්ද මට ඒක සිංහලට කියන තේරෙන්නේ නැහැ. අපි සිංහල පොඩ්ඩක් අඩු එයාට වැඩ. ඊට පස්සේ මේක විසඳුණා ප්‍රශ්නේ. හැබැයි වීඩියෝ අරන් දාන්න මම අදත් කැමති, මටත් ජවන්නේ නෑ. මම වීඩියෝ එක දාන්නේ මගේ මොකක්ද උනේ කියලා ආරංචියක් ආව නිසා. අපි කෙටි විරාමයකට යන තව බොහෝ දේවල් තියෙනවා කතා කරන්න. විශේෂයෙන්ම ඔහු ලංකාවේ ජාතික ප්‍රශ්නය පිළිබඳව දරන ස්ථාවරය, ඒ සම්බන්ධයෙන් දීර්ඝ කාලීනව සමාජයේ වෙනත් අය ඔහුගේ ස්ථාවරය සම්බන්ධයෙන් දරන ස්ථාවරය, මේ සියල්ල ගැන කතා කරන්න පුළුවන්. අද සංවාදය බොහොම වෙනස් විදියකට යනවා කියලා ඔබටත් හිතෙන්නේ නැතුව හැමදාම 360 නරඹන ප්‍රේක්ෂකයෙක් වෙන නිසා. හැබැයි මම හිතන්නේ අපි මේ විදියට බොහොම විවෘතව කතා කරන එකට මම කැමතියි. අද අපි කෙටි විරාමයකට ගිහිල්ලා
நானும் என் யூடியூப்ல போடுறேன், எனக்கு அது பெருமையும் காசும் தான் என்று சொல்லித்தான் அவர்கிட்ட சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு கை வச்சிருந்தா தூசந்தால் பேசியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? பதிலே இல்லை. அப்ப என்ன கேட்கிறார், உங்களோட அந்த விண்ஸ்கிரீன் பாஸ், அந்த பார்லிமெண்ட்ல தான் லோகோ உங்கள்ட்ட இருக்கே இல்லையா, நான் சொன்னேன் அதை வச்சு கொண்டு தானே ரம்பாவையில அன்றாவரத்துல போய் அதை கொடுக்க, அது போட்டோ காப்பி, அது ஒரிஜினல் இல்லை அது என்று சொல்லி போலீஸ்காரனுக்கு மோடியாண்டு பேசி வழக்கு போய் கொண்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு அதை பற்றி கதைக்கவும் இல்லை, நான் அதை தூக்கி எறிஞ்சிட்டேன், நான் வச்சிருக்கிறதே இல்லை. என்னுடைய விண்ஸ்கிரீன்ல எந்த இதுவுமே இல்லை. சாதாரணமான ஒரு நபர் மாதிரி தான் நான் போய் வரேன், சாதாரண பெரிய பந்தாக்களோட போய் வரணும் இல்லை. ராமநாதன் அச்சுனா சரிதானே. இவன் நானும் கௌசல்யா வந்தா என்னுடைய வாகனத்துல பெரும்பாலான நேரங்களில் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கலையும் இங்கே போவான். என்ன ஏன் செக்ரட்டரியை பக்கத்தில் வச்சிருக்கேன், அவள் ஒரு லோயர், நீங்க ஆடை இல்லாது, போலீஸ்ல இல்லை, யாருமே ஆடை இல்லாது என்பதற்காகத்தான் நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு நான் சொல்றேன், தச்சமே கொண்டு நான் ரோட்ல நிப்பாடி போட்டு வந்திருந்த செக்யூரிட்டி கதை கிட்ட அடுத்த வழக்க போட்டிருப்பாங்க. அப்ப நான் சொல்றேன், அப்ப அவருக்கு அந்த பார்லிமெண்ட் பாசம் ஒண்ணுக்கு வச்சிருக்கலாம் தானே. நான் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அண்மையில வைத்தியர்களும் லோயர்ஸும் வந்து ஸ்டிக்கர் ஓட்ட கூடாது பிரச்சனையை துடக்கினவங்க. ஓ இல்ல, அதை நிப்பாட்டிட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ், சட்டப்படி விண்ஸ்கிரீன்ல நீங்கள் உங்களுடைய ரெவென்யூ லைசன்ஸ் வேற ஒன்றுமே வச்சிருக்கீங்க. ஸோ ரூல்ஸை கடைப்பிடிக்கிறேன். நான் தேவையண்டா நான் வச்சு கொள்றேன், சும்மா போற நேரம் எல்லாம் சந்தைக்கு போற எல்லாம் எம்பி என்று வச்சு கொண்டு போறதுக்கு நான் முட்டாளும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு அதை விட டாக்டர் வச்சு கொண்டு போறது பெருமை என்று அவருக்கு சொல்றேன். ஓகே, அதுக்கு பிறகு அவர் கேட்கிறார், நீங்க என்ன செஞ்ச நீங்க அவருக்கு நான் குளர பிடிக்கிறான் வீடியோ இருக்க மாதிரி பாருங்க. அப்புறம் நான் 119 கால் பண்ணினேன், என்னுடைய மகனுக்கு தூசத்தால பேசினது கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர் தனக்கு அடிக்க வந்தவரோட கம்ப்ளைண்ட் பண்ணவர். அது பிறகு மேல கூப்பிட்டு சாரி நீங்க இப்போ எம்பின்னு தெரியாண்டு மன்னிப்பு கேட்டார்கள். அது பிறகு நானும் மேனச்சாச்சியோட ஓகே உங்களோட போனை அவர் வீடியோ எடுத்தவர் என்ன அப்புறம் கேட்டால் நீங்க வீடியோ எடுக்கவே போன் எடுத்து உடைச்சிருங்களாண்டு. நான் போன் எடுத்து உடைக்கிறேன், வீடியோ எடுத்தவர் போனை பறிச்சினான். பறிக்க விழுந்து காரை கீழே போனேன். அவர் சொன்னது அந்த டிஸ்பிளேல இருக்கிற டெம்பர் உடைஞ்சு போயிருக்கேன். சொன்னேன் 1000 ரூபா காசு, 750 ரூபா கொடுக்க சொன்னவங்க நான் 1000 ரூபா காசு கொடுத்தேன். பொய் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. பட் நான் திரும்ப சொல்றேன், இப்போ ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு சமூகத்துல என்றால், ஒருத்தனை வீடியோ எடுக்கிறது ஃபேஸ்புக்ல போடுறது பெரிய ஆள் ஆகுறது, அது ஷேர் ஆகி உங்களுக்கு முளைப்பு, யூடியூப் வச்சிருக்கிற எனக்கு முளைப்பு. நான் அன்றைக்கு ஒரு பிள்ளையும் முடியல. பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரியில ஒரு எம்பி கொண்டு போய் காரை பார்க் பண்ண செக்யூரிட்டி கார்டு வீடியோ எடுத்து போடுவார் என்றால் என்ன செய்யணும் என்று கேட்டதுக்கு நான் அதை ஒத்துக்கொள்றேன். என்னென்றால் அது சரி, நீங்க சொல்றது சரி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஏஜி ஆபீஸுக்குள்ளேயோ ஒரு பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரிக்குள்ளே போய்க்கல, அல்ல ஒரு சாதாரண நபர் கூட போய்க்கல, என்ன செய்யணும், பார்க் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கணும். பார்க் பண்றதுக்கு இடம் இருந்து பார்க் பண்ண அப்புறம் ஏன் பார்க் பண்ணி என்று கேம கேட்டால் பிள்ளைதான், அவர்களை தான் பிள்ளை என்றதையும் கேட்கிற. அது பிறகு கேட்கிற, நீங்கள் இந்த குளர்ல போய் பிடிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கொஞ்சம் இவசீமகன் என்று வருது, அதாவது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நான் சொல்லிட்டு மகனுக்கு தூசத்தால பேசி அழுதினா என்ன செய்வேன், உண்ட வீட்டு கட்டில, அது என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ், என்னுடைய மகன்ட காரை துறந்து நீ பேசுவேன்டா தம்பி, அண்டைதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சவங்கள கை வைப்பியா இருந்தா அண்டைதான் வாயில போக வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்றேன், அது என்னுடைய பிடிச்சவங்களுடைய ஸ்பேஸ், பர்சனல் ஸ்பேஸ், அதுக்குள்ள நீ நுழையல. அது நான் கொண்டு வந்து காரை பார்க் பண்ணியிருக்கேன்டா, சட்ட ரீதியா ஓய்சியை கூப்பிட்டு கதைச்சிருக்கணும். ஓய்சி வந்திருந்தா என்ன தெரிஞ்சிருக்கோம், ஒரு பார்லிமெண்ட் எம்பி பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரிக்குள்ள பாஸ் பண்ணாம இங்கேயா பாஸ் பண்றது. அப்போ நான் திரும்பி சொல்றேன், இங்கேயா பாஸ் பண்ணு கேட்டது கூட ஒரு வழக்கு இருக்கு. அவை நான் அதை பற்றி கதைக்க விரும்பல என்று சொல்றேன். அதோட சொல்றேன், எனக்கு ஒரு ஹிட் அண்ட் சிட் ஒரு பாலிசி ஒன்று இருக்கு. அடிச்சுட்டுலாம் ஓடுறவன் இல்லை. நான் என்ன நடந்தது, மன்மனையை கோல் பண்ணிட்டு நீங்க ஓடிட்டீங்க தானே என்று சிங்களத்துல இருக்கிறேன். மன்மனையை அடிச்சுட்டு நானும் ஓடையில. ஐ ஹாவ் எ ஹிட் அண்ட் சிட் பாலிசி. கோல்ல அடிச்சுட்டு நான் பாலிசியில வர சொன்னேன். நானும் இருந்தேன். ஏன் நான் போவேணும், நான் என்ன பிள்ளை விட்டு நான் என்னுடைய காரை அதுக்குள்ள பார்க் பண்ணி வீடியோ எடுத்து விசர் கூத்து அடிக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது. மகனுக்கு தூசம் தலை பேசினா சிசிடிவி பார்த்தது, சிசிடிவில இருக்கிறது, வேற போய் பேசுறது. ஸோ அதோட தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்றேன். அதோட ஒன்று மட்டும் தெளிவாக பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள போய் ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு பார்க் பண்ண இல்லாத வீடியோ எடுத்து போட்டு அததிரனவளையும் ஹிருவிலையும் போடுவீங்கன்னா பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள, நீங்க என்னுடைய பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வரும்போது நான் உன்னுடைய பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வருவேன், கை முட்டுப்படும், அவ்வளவுதான். அதைதான் நான் நடந்தேன்னு சொல்றேன். இதுதான் இந்த மொத்த வீடியோவினுடைய தமிழாக்கம். இந்த வீடியோ தமிழாக்கம் பிடிச்சிருந்தா என்ன கதைச்சிருக்கிறன்ற உங்களுக்கு தமிழாக்கம் உங்களுக்கு நேரம் ஒரு சொட்டு சிங்களம் விளங்கும். சோ இந்த கதையோட திருப்பி அந்த கதையை கேட்டு பாருங்க, உங்களுக்கு இது சிங்களமும் படிக்கக்கூடிய இருக்கும். இது பிரயோசனமாக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. மிச்ச விடியது பிரபாகரன் தொடர்பாக எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நான் அவற்றை விளங்கப்படுத்தி சொல்றேன். தமிழாக்கம் செய்தாரன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.
நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா, உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா, அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா, பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ, எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது, மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம்